Hello friends, Jan 8th editorials பார்க்கலாம். First article, death traps. ஸோ இது GS3 disaster management topic. ஸோ இல்லீகல் மைன்ஸ் வந்து நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோல் மைன்ஸில் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும். ஓப்பன் காஸ்ட் மைன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால பொல்யூஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இல்லீகல் மைன்ஸ்னால் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இப்போ ரீசெண்டாக வந்து ரேட் ஹோல் கோல் மைன்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து இதில் பேசியிருக்காங்க. ஸோ கோல் மைன்ஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம நாட்டில் நம்மளுடைய எனர்ஜிக்காக நிறைய வந்து நம்ம கோல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க. லீகலாக பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய லெவலில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சயின்டிஃபிக்காக வந்து கோல் மைனிங் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ். பட் இந்த இல்லீகல் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாடு ஃபுல்லாக வந்து வித்தியாசமான முறையில் நடக்குது. இப்போ ரேட் ஹோல் கோல் மைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மைன்ஸ் வந்து கைவிடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கைவிடப்பட்ட மைன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும். பட் அது வந்து கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய கோல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து கோல் மாஃபியாலாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்து ஏபிள்டாக இருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து பாவர்ட்டினால் சில இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழிகளாக வந்து ஏற்படுத்தி அதில் வந்து ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் வெறும் வந்து பேர் ஹேண்ட்ஸ், வெறும் பக்கெட் அந்த மாதிரி வந்து உள்ளர வந்து அவங்கள செலுத்தி அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிறதுனால தான் ரேட் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதமான சேஃப்டியுமே இதில் கிடையாது. அப்போ அதுக்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெளில வந்து அந்த மாஃபியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, பாவர்ட்டி தான் வந்து இதில் வந்து பார்க்கணும். ஸோ தங்களுடைய உயிரே வந்து பணைய வச்சு வந்து உள்ளர போய் வேலை பார்க்குறாங்க. சிமிலர் டு நம்ம வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பார்ப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ் உள்ளர போயிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரீசெண்டாக 15 ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ரேட் ஹோல் மைன்ஸில் இறந்துட்டாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ NGT நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆல்ரெடி வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இல்லீகலான மைன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஸ்டேட்டோடைய எக்ஸ்டிக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ இல்லீகலாக மைனிங் நடக்கும்போது அது வந்து நாட்டுடைய சொத்து தானே, ஸோ அதுவும் வந்து பார்க்கணும். இது இல்லாமல் நிறைய மைனிங்னால ஆக்சிடென்ட்ஸ், மைன் ஃப்ளட்டிங் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ மினரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி. இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் ஸ்டேட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இதை வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ரூல்ஸ் இருக்கு இல்லையா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், இது நம்ம ஆல்ரெடி இதை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆக்ட் படி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இது முக்கியமான வந்து ஒரு ரோல் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாவர்ட்டி. அப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், டைவர்சிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸ்டேட் ஆல்ரெடி பார்லிமெண்ட் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்கு, 22 ஸ்டேட்ஸ் அதில் இருக்குது இல்லீகல் மைனிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. பட் அதில் பார்த்தீங்கன்னா மேகாலயா வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அதுதான் வந்து ஐரணி அப்படின்றது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மேன்மேட் டிசாஸ்டர் தான், ஆல்ரெடி இயற்கையாக வந்து டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது. ஸோ மேன்மேட் டிசாஸ்டர் தான் இந்த கோல் மைனிங் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆங்கிலையும் உங்களுக்கு கேட்கலாம். இல்லைனா வாட் இஸ் ரேட் ஹோல் மைனிங், இட் இஸ் இன் நியூஸ் ரீசென்ட்லி அப்படின்னு கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ இது ஒரு சாம்பிள் இமேஜ் ஆஃப் ரேட் ஹோல் மைனிங். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களால அந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த டெப்த்து வந்து ரொம்ப ஆழத்துக்கும் போகிறாங்க, ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறாங்க. பட் அந்த ஹோலோடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து தான் உள்ளார போகிறாங்க. இது ஒரு சாம்பிள் இமேஜ் ஆஃப் மேகாலயா ரேட் ஹோல் மைனிங். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்டில் நத்திங் டு ஷோ ஃபார். இது நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஆர்டிக்கல் கிடையாது. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் யார், இம்ரான் கான், இவர் பதவிக்கு வந்து 5 மாதம் ஆயிடுச்சு. பட் வரும்போது நிறைய ப்ராமிசஸ் சொல்லிட்டு வந்தார், கரப்ஷனில் இருக்கவங்களெல்லாம் நான் வந்து ஜெயில் பண்ணிடுவேன், அந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து இனிமேல் வந்து ஒரி பண்ண தேவையில்லை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். எந்த விதமான ஸ்டெப்ஸும் இது வரைக்கும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய
மிலிட்ரி அப்படின்னு தான் சொல்லுவோம். மிலிட்ரினா பேக் எண்டில் இருக்காங்க. ஸோ டெமோக்ரஸி வந்து லிமிட்டட் டெமோக்ரஸின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் இவர் பதவிக்கு வந்திருக்காரு. இவரால் எந்த ஒரு முடிவும் அவ்வளோ ஈஸியாகவும் இந்த டெசிஷன் எடுக்க முடியல. ஸோ இன்எபிலிட்டி, இவரோட இன்டெசிஷன் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட அவரால் வந்து எதுவுமே செயல்படுத்த முடியல. அதே போல் இவங்க யாரை நம்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆன் த ஆலிஸ், அதாவது சைனா, சவுதி, யுஏஇ, வேறு எந்த விதமான அவங்களுக்கு ஐடியாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். தன் காந்தியன் கேன். ஸோ இதுவும் வந்து சிம்பாலிக்காக எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல். நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெறும் காந்தியோடைய அந்த சிம்பிள்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம பண நோட்டில் இருக்குது காந்தியோடைய பிக்சர். அதுக்கு பிறகு வந்து ஸ்வச் பாரத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்பெக்டகல்ஸ், ஸோ ஸ்பெக்ஸு சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸ்லேயும் அவருடைய இது சிம்பிள்ஸ் இருக்குது, காதி இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள்ஸாகவே வச்சுருக்கோம். அவருடைய அந்த பிரின்சிபல்ஸ் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய வே ஆஃப் லிவிங் என்ன, காந்தியன் வே ஆஃப் லிவிங், சிம்பிளாக வாழணும், தற்சார்பான இருக்கணும், சஸ்டைனபிளான ஒரு எக்கனாமியாக இருக்கணும். இந்த மாதிரியான கொள்கைகள் எதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. எக்கனாமிக் வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ், பவர்ஃபுல் சிம்பிள்ஸ். அவருடைய காதி அதெல்லாம் வந்து பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் ஆன்டி கொலோனியல் நேஷனலிசம். பட் அவருடைய அந்த வாக்கிங் எய்டு, அந்த குச்சி சொல்கிறோம் இல்லையா, வாக்கிங் எய்டை பற்றி எந்த விதத்துலையும் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணல அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு ஆர்டிக்கல், வேறு எதுவும் அதில் தேவையில்லை, ரிசார்ட்ஸ் நாஸ் தேவையில்லை. பட் என்ன நியூஸில் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியன் நேஷனில் வெளியிலேருந்து, அதாவது ஏஷியாலேருந்து போன ஒரு கண்ட்ரி வந்து டெஸ்ட்டு தொடர கைப்பற்றியிருக்கு. அது இந்தியா. ஜெய்தாப்பூர், ரிஸ்கி அண்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட். ஸோ ஜெய்தாப்பூர் ப்ராஜெக்ட் என்ன, நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட். ஸோ ஃப்ரான்ஸோட சேர்ந்து இந்தியா வந்து நியூக்ளியர் பவர் வந்து ஜெய்தாப்பூரில் பவர் பிளான்ட் கொண்டு வரதுக்காக பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பயங்கர அப்போசிஷன் இருக்குது. இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா கன்சர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதில் யூஸ் பண்ணுற அந்த ரியாக்டர் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ப்ரெஷரைஸ்டு ரியாக்டர், இபிஆர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரியாக்டர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவில் இருக்கிறது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாய்லிங் வாட்டர் ரியாக்டர் அந்த மாதிரி சொல்லும்போது, யூரோப்பியன் ரியாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ண இடங்களில் நிறைய ரிஸ்க் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபின்லாண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைனாவில் ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் நிறைய வந்து பிரச்சனை இருந்திருக்கு. செர்னோபில், ஃபுகுஷிமா, ஸோ இங்கெல்லாம் வந்து டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஸோ இந்தியாலையும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து எக்கனாமிக்ஸ், எவ்வளோ வந்து நம்ம அதுக்கு கேபிட்டல் கொடுத்து அதை கொண்டு வரோன்னு பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான். நிறைய லாஸில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அப்போசிஷன், எப்படி கூடங்குளம் ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சோ அதே போல் இதுவும் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ மெயினாக வந்து நீங்கள் பார்க்கணும், சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜியெல்லாம் வந்து டாரிஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்டர்னேட் எனர்ஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணுற நேரத்தில் நியூக்ளியர் பவர் தேவையா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் பவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 15 rupees கிட்ட வருமா பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க, 15 per kWh. பட் when கம்பேர் டு அதர் ரெனோவபிள் சோலார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. வர வர பார்த்திங்கன்னா ஈவன் 2.5 rupeesக்கு கூட கிடைக்கிது. அப்போ சீப்பராக இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஏன் வந்து ரிஸ்க் எடுத்து சோலாருக்குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பேசிட்டோம் இல்லையா. ப்ரெஷர் வெசல் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஒருவேளை ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் வந்து லீக்கேஜ் ஆனிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்க. டிசாஸ்டர் நடந்தால் கூட அதுக்கான பொறுப்பு யாருக்கு கிட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபால்ட்டியான சட்டம்னு சொல்கிறாங்க, ஃப்ளாட் நியூக்ளியர் லைபிலிட்டி லா. இந்த சட்டத்தின்படி இன்கேஸ் எனி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஸோ என்பிசிஐஎல் நம்மளுடைய பப்ளிக் செக்டார் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் விக்டிம்ஸ்க்கு காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த ரியாக்டர் மூலமாக நடந்துச்சோ ஸோ அந்த கம்பெனி அதுக்கு எந்த லயபிலிட்டியும் இல்லாமல் போய்டும். லார்ஜ்லி அப்சால்விங் இடிஎஃப் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்டர்ன் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்னு பார்த்திங்கன்னா என்பிசிஏஎலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்.
தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் லா ப்ரொவைட்ஸ் NPCL வித் a limited opportunity to obtain compensation from EDF for the supply of equipment. ஸோ எந்த ஒரு EDF அந்த ரியாக்டர்னால தான் நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த சப்ளையர்கிட்டேருந்து நம்ம வந்து காம்பன்சேஷன் வாங்க முடியாது. இன்டர்ன் யார் நமக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா NPCL. ஸோ இதுவும் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ இந்த சட்டத்தை வந்து மாற்றி எழுதணும். அதாவது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்ட்ரி காம்பன்சேஷன் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனுக்கு இன்லைனாக நம்மளுடைய சட்டம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல். ஜெய்தாப்பூர் அப்படிங்கிறது நியூக்ளியர் ரியாக்டர் கான்ட்ரவர்சி. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃப்ரான்ஸோடைய இந்த அகெயின் வந்து இந்த கொலாபரேஷன் வச்சுக்கும்போது இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சி ரஃபேல் டீல் போயிட்டுருக்கு இல்லையா, இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. லாஸ்ட் ஆர்டிக்கல் பார்டர் செப்பரேஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனாக தெரிஞ்ச அப்புறம் ட்ரம்ப் கவர்மெண்ட் கீழே அங்கே நிறைய ஆன்டி இமிக்ரேஷன் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா US மெக்சிகோ பார்டரில் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தவங்களுடைய பேரண்ட்ஸையும் சில்ட்ரனையும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0 டாலரன்ஸ் அப்ரோச்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எத்திக்கலாக வந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எந்த விதத்தில் நமக்கு உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின் வருது. ஸோ நிறைய சின்ன பிள்ளைங்க டிஸ்டர்பிங் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வெளில வந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்கள அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பிரிக்கிறது ரொம்ப வந்து ஒரு மிக கொடுமையான ஒரு செயலாக பார்க்கப்படுது. ஸோ லேக் ஆஃப் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டடியல் கேர் ஃபார் சில்ட்ரன் எதுவுமே இல்லை. ஈவன் தோ அவங்க செப்பரேட் பண்ணால் கூட அவங்களுக்கான கஸ்டடியல் கேர் எதுவுமே இல்லை. ஸோ இவருடைய பாலிசி ஆஃப் கேட்ச் அண்ட் ரிலீஸ் வேர் மைக்ரண்ட் ஃபேமிலிஸ் would be released from custody pending their deportation case adjudication. இவருடைய இந்த இன்ஹியூமனான ஒரு அப்ரோச்சை விடுத்து மொத்தமாக அவங்கள வந்து அந்த சப்போஸ் அவங்க அந்த மைக்ரண்ட்ஸ் உள்ளே விடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மொத்தமாக வந்து கேஷ் பண்ணி இன்னொரு இடத்துல அவங்கள விட்டுறலாம், கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். இன்டர்ன் செப்பரேட் பண்ணுறதுக்கு எந்த வித ரைட்ஸும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ எத்திக்கல் ஆங்கிளில் வந்து நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இன்றைக்கி பெருசாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்லை. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.